ஹாய் எவ்ரிவன். நம்ம இன்றைக்கி வந்து சாப்டர் 5 அரித்மெட்டிக் ப்ராக்ரஷன் பார்க்க போகிறோம். எக்ஸசைஸ் 5.1. விட்டல் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அரித்மெட்டிக் ப்ராக்ரஷன் பார்த்தீங்கன்னா என்ன ஃபார்மில் இருக்கும் அப்படின்னா A1, A2, A3, அது மாதிரி AN வரைக்கும் போயிட்டே இருக்கும். இதுதான் வந்துட்டு அரித்மெட்டிக் ப்ராக்ரஷன். இதோட ஃபார்மில் இருக்கும். இதில் வந்துட்டு இதோட காமன் டிஃப்ரென்ஸ் பார்க்கணும். காமன் டிஃப்ரென்ஸ்னு பார்த்தீங்கன்னா A2 மைனஸ் A1, A3 மைனஸ் A2. இதோட காமன் டிஃப்ரென்ஸ் எல்லாமே வந்துட்டு சேமாக இருந்தால் தான் அது வந்து அரித்மெட்டிக் ப்ராக்ரஷன். இப்போ இது லாஸ்ட் டேர்ம் AN மைனஸ் AN மைனஸ் 1 இதுக்கு இருக்க முன்னாடி இருக்க டேர்ம். இப்போ இது எல்லாமே வந்துட்டு டிஃப்ரென்ஸ் வந்துட்டு உங்களுக்கு சேமாக இருந்தால் தான் இது வந்து அரித்மெட்டிக் ப்ராக்ரஷன். இப்போ ஒரு லிஸ்ட் ஆஃப் நம்பர்ஸ் பார்க்கலாம். 1, 2, 3, 4. இப்போ இந்த நம்பர்ஸ் இருக்குது. அரித்மெட்டிக் ப்ராக்ரஷன் பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு நம்பருமே வந்துட்டு நம்ம என்னென்னு சொல்லுவோம், டேர்ம்னு சொல்லுவோம். இது A1, இது A2, A3, A4 அப்படின்னு சொல்லுவோம். இப்போ காமன் டிஃப்ரென்ஸ் நம்ம பார்க்கணும். காமன் டிஃப்ரென்ஸ் D வந்து நீங்கள் பார்க்கணும்னா A2 மைனஸ் A1, A3 மைனஸ் A2, A4 மைனஸ் A3. இது காமன் டிஃப்ரென்ஸ் வந்து நீங்கள் பாருங்கள். 2 மைனஸ் 1, 1, 3 மைனஸ் 2, 1, 4 மைனஸ் 3, 1. இப்போ இது எல்லாத்துலேயுமே வந்துட்டு காமன் டிஃப்ரென்ஸ் வந்துட்டு சேமாக இருக்குது. காமன் டிஃப்ரென்ஸ் சேமாக இருந்துச்சுன்னா அப்போ இந்த நம்பர் வந்துட்டு AP ஃபார்ம் பண்ணியிருக்கு, அரித்மெட்டிக் ப்ராக்ரஷன் ஃபார்ம் பண்ணியிருக்குன்னு அர்த்தம். இப்போ நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஒரு லிஸ்ட் ஆஃப் நம்பர்ஸ் பார்ப்போம். அது வந்துட்டு 100, 70, 40, 10. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா A1, A2, A3, A4. இதுலேயும் காமன் டிஃப்ரென்ஸ் பார்க்குறோம். A2 மைனஸ் A1. இது காமன் டிஃப்ரென்ஸ் என்ன, 70 மைனஸ் 100. எப்பயுமே இதுலேருந்து தான் இதை வந்து நம்ம மைனஸ் பண்ணுவோம். அப்போ மைனஸ் பண்ணால் கிரேட்டர் நம்பர் சைன் பாருங்கள், மைனஸ் 100 மைனஸ் 70, 30. நெக்ஸ்ட்டு 40 மைனஸ் 70, 40 மைனஸ் 70. இதிலும் கிரேட்டர் நம்பர் சைன் மைனஸ் 30. நெக்ஸ்ட்டு 10 மைனஸ் 40, கிரேட்டர் நம்பர் சைன். இப்போ இது மூணுமே வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஸ் வந்துட்டு சேமாக இருக்குது. ஃபஸ்ட்டு 4 டேர்ம்லேயே நம்மளுக்கு வந்துட்டு இது வந்து டிஃப்ரென்ஸ் வந்துட்டு சேமாக வந்திருக்கு அப்படின்னா இது வந்துட்டு திஸ் லிஸ்ட் ஆஃப் நம்பர்ஸ் ஃபார்ம்ஸ் அண்ட் அரித்மெட்டிக் ப்ராக்ரஷன் அப்படின்னு அர்த்தம். இப்போ நெக்ஸ்ட்டு 3, 3, 3. இந்த எக்ஸாம்பிள் இப்போ வந்துட்டு இதில் வந்துட்டு டிஃப்ரென்ஸ் பாருங்கள். 3 மைனஸ் 3, 0, 3 மைனஸ் 3, 0. இப்போ இதில் காமன் டிஃப்ரென்ஸ் எல்லாமே 0வாக இருக்குது. அதனால் வந்துட்டு எல்லாம் சேமாக இருக்கிறதுனால நம்ம வந்துட்டு இது வந்துட்டு திஸ் ஃபார்ம்ஸ் அண்ட் அரித்மெட்டிக் ப்ராக்ரஷன் சொல்லலாம். இப்போ இந்த Dன்னு சொல்கிறோம்ல காமன் டிஃப்ரென்ஸ், இது வந்துட்டு இங்கே வந்து 0 வந்திருக்கு, இங்கே வந்துட்டு பார்த்திங்கன்னா நெகட்டிவ் வந்திருக்கு, இங்கே வந்து பாசிட்டிவ் வந்திருக்கு. ஸோ இந்த காமன் டிஃப்ரென்ஸ் வந்துட்டு பாசிட்டிவாக இருக்கலாம், நெகட்டிவாக இருக்கலாம், 0வாக இருக்கலாம். நம்ம எக்ஸசைஸ் சம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சம், இன் விச் ஆஃப் தி ஃபாலோயிங் சிச்சுவேஷன்ஸ் டஸ் த list of numbers involved make an arithmetic progression and why? இப்போ ஃபஸ்ட்டு சம் கொடுத்துருக்காங்க. The taxi fare after each kilometer when the fare is ₹15 for the first kilometer and ₹8 for each additional kilometer. இப்போ ஒரு டிஸ்டன்ஸ் வந்துட்டு ட்ராவல் பண்ணுறாங்க. இதில் ஃபஸ்ட்டு கிலோமீட்டர் மட்டும் வந்துட்டு ₹15 வந்துட்டு சார்ஜ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு ஒவ்வொரு கிலோமீட்டரும் ஆட் பண்ணும்போது அவங்க என்ன பண்ணுவாங்க, ₹8 வந்துட்டு ஆட் பண்ணிட்டே போவாங்க. இப்போ நம்ம அரித்மெட்டிக் ப்ராக்ரஷன் படி பார்த்தீங்கன்னா A1, A2. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு கிலோமீட்டருக்கு எவ்வளோ சார்ஜ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கிலோமீட்டர் இஸ் ஈக்குவல் டு ₹15. நெக்ஸ்ட்டு செகண்ட் கிலோமீட்டர் வரும்போது இங்கே வந்துட்டு ஃபஸ்ட்டு கிலோமீட்டர் இட் இஸ் ₹15. ஃபார் நெக்ஸ்ட் கிலோமீட்டர் இட் இஸ் அடிஷ்னலி ஒவ்வொரு அடிஷ்னல் கிலோமீட்டருக்கும் ₹8 வந்து ஆட் பண்ணுவாங்க. அப்போ 15 +
8 equal to 23. Next third kilometer வரும்போது 23 plus 8, 23 plus 8 31. Next fourth kilometer வரும்போது 31 plus 8 39. இந்த மாதிரி வந்து போயிட்டே இருக்கும். எவ்வளோ டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணுறோம். அப்போ இதை வந்து நம்ம எழுதுகிறோம் 15, 23, 31, 39. இப்போ இது வந்துட்டு கொஷின் வந்துட்டு அரித்மெட்டிக் ப்ராக்ரெஷன் ஃபார்ம் பண்ணுதா, அதே நேரத்தில் அண்ட் ஒய்ன்னு கேட்டிருக்காங்க. ஏன் இது வந்துட்டு அரித்மெட்டிக் ப்ராக்ரெஷன் நம்ம சொல்கிறோம் அப்படின்னா இதோட டிஃப்ரென்ஸ் பார்க்கணும். நம்மளுக்கு தெரியும் ஃபார்முலா a2 minus a1, a3 minus a2. அப்படி பார்க்கும்போது 23 minus 15, டிஃப்ரென்ஸ் பாருங்கள் 8. மறுபடியும் 31 minus 23, டிஃப்ரென்ஸ் 8. இப்போ இது காமன் டிஃப்ரென்ஸ் வந்துட்டு சேமாக இருக்கிறதுனால this forms an arithmetic expression. Yes, this list of numbers form an AP, arithmetic progression. The amount of air present in a cylinder when a vacuum pump removes 1/4 of the air remaining in the cylinder at a time. அதாவது ஒரு சிலிண்டரில் வந்துட்டு ஏர் இருக்குது, அதை வந்து ஒரு வேக்யூம் பம்ப் வந்து ரிமூவ் பண்ணுது அட் அ டைமில் 1/4 அமௌண்ட்டு. இப்போ நம்ம வந்துட்டு அமௌண்ட் ஆஃப் ஏர் பர்சன்ட் இன் சிலிண்டர் வந்துட்டு நம்ம வந்துட்டு லெட் ஏர் இன் சிலிண்டர், அதை வந்து நம்ம வந்துட்டு வீணு வச்சுக்கிறோம். இப்போ வந்துட்டு வேக்யூம் பம்பை வந்து ரிமூவ் பண்ணது 1/4. வேக்யூம் பம்ப் removes air. ஃபஸ்ட்டு டைம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ ரிமூவ் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு 1/4 அமௌண்ட். இப்போ ஃபஸ்ட்டு டைம் வந்துட்டு இங்கே இருக்கிற ஏர் வந்துட்டு எவ்வளோ இருக்குது, V இருக்குது, அதில் 1, அதில் வந்துட்டு நம்ம வந்துட்டு 1/4 வந்துட்டு ஃபஸ்ட்டு தடவை வந்துட்டு ரிமூவ் பண்ணுறோம். வேக்யூம் பம்ப் ரிமூவ் பண்ணுது, அதை வந்து நம்ம செப்பரேட் பண்ணோம். 4 எல்சிஎம் எடுத்திங்கன்னா 4 × 4 minus by 4, 4 minus 1/4. அப்போ V 3 minus 1, sorry 4 minus 1 3/4. இப்போ ஃபஸ்ட் டைம் வந்துட்டு V அந்த இருக்கிற ஏரில் வந்துட்டு ரிமைனிங் வந்துட்டு 3/4, இவ்வளோ தான் வந்துட்டு ஏர் வந்துட்டு இருக்குது. மறுபடியும் செகண்ட் டைம் அதே மாதிரி 1/4 அமௌண்ட் வந்துட்டு ரிமூவ் பண்ணுறாங்க. அப்போ இவ்வளோ தான் இருக்குது. அப்போ 3/4, அதுலேருந்து மறுபடியும் 1/4 அமௌண்ட் வந்துட்டு ரிமூவ் ஆகுது. அப்படி பார்க்கும்போது செகண்ட் டைம் பண்ணும்போது V இங்கேயும் அதே மாதிரி எடுக்கிறோம். 4 minus 1/4, V 3/4, இங்கே 3/4. அப்போ இது எப்படி எழுதலாம், V 3/4 the whole square. ஒவ்வொரு தடவையும் வந்துட்டு 1/4 அளவு வந்துட்டு ஏர் வந்து ரிமூவ் ஆகுது வேக்யூம் பம்பால். இதை வந்துட்டு நம்ம ஏபியில் எழுதணுன்னா, சாரி இதை வந்துட்டு நம்ம எழுதணுன்னா ஃபார்முலா லிஸ்ட்டில் V, V 3/4, நெக்ஸ்ட் எழுதும்போது V 3/4 த ஹோல் ஸ்கொயர். மறுபடியும் இப்படி மைனஸ் பண்ணிங்கன்னா V/3/4 த ஹோல் க்யூப். இந்த மாதிரி வரும். ஆனால் அரித்மெட்டிக் ப்ராக்ரெஷன் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா அது வந்துட்டு இதுலேருந்து இதை மைனஸ் பண்ணால் காமன் டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிச்சோம்னா அது வந்துட்டு இது ஒரு காமன் டிஃப்ரென்ஸும் இது ஒரு காமன் டிஃப்ரென்ஸும் வந்துட்டு சேமாக வரணும். இப்போ இது வந்துட்டு இங்கே 3/4 இருக்குது, இங்கே 3/4 திஸ் ஹோல் ஸ்கொயர் இருக்குது, இது க்யூப் இருக்குது. இது வந்துட்டு அரித்மெட்டிக் ப்ராக்ரெஷன் இல்லை. எப்படி நம்ம சொல்கிறோன்னா ஈஸியாக எக்ஸாம்பிள் வந்துட்டு இப்போ 2 எடுத்துக்கலாம். 2 ஸ்கொயர் 2 3 2 க்யூப் 2/4 அப்படின்னா இதை நீங்கள் பாருங்கள். 2 இதோட டிஃப்ரென்ஸ் 2 2s are 4, இது 2 4s are 2 2s are 4, 4 2s are 8, இங்கே 8 2s are 16. இதோட டிஃப்ரென்ஸ் பாருங்கள். 4 minus 2 2, 8 minus 4 4, 16 minus 8 8. இதோட காமன் டிஃப்ரென்ஸு எல்லாத்துலேயும் வந்துட்டு சேமாக இல்லை. அப்போ இங்கேயும் வந்துட்டு காமன் டிஃப்ரென்ஸ் வந்துட்டு சேமாக இருக்காது. அதனால் இது வந்துட்டு என்ன சொல்கிறோம், நோ this list of numbers
does not form an arithmetic progression. Third sum, the cost of digging a well after every meter of digging when it costs rupees 150 for the first meter and rises by rupees 50 for each subsequent meter. இது வந்து ஃபஸ்ட் சம் மாதிரி தான். ஃபஸ்ட் மீட்டர் டிக் பண்ணும்போது rupees 150, மறுபடியும் சப்சிக்வெண்ட் மீட்டர்ஸ் வந்து டிக் பண்ணும்போது rupees 50 வந்துட்டு ரைஸ் பண்ணிகிட்டே போவாங்க. இதுதான் வந்துட்டு அவங்களோட. இதில் நம்ம ஃபஸ்ட்டு வந்துட்டு ஃபஸ்ட்டு மீட்டர் ஃபார் டிக்கிங், ஃபஸ்ட்டு மீட்டர் வந்துட்டு 150. மறுபடியும் செகண்ட் மீட்டர் பாருங்கள், செகண்ட் மீட்டர் போடும்போது 150 + 50 200. தேர்ட் மீட்டர் டிக் பண்ணும்போது 200 + 50 250. நெக்ஸ்ட்டு ஃபோர்த்து மீட்டர் 250 + 50 300. இப்போ லிஸ்ட் ஆஃப் நம்பர்ஸ் எழுதுனா 150, 200, 250, 300. இங்கே வந்துட்டு காமன் டிஃப்ரென்ஸ் பார்க்கணும். இப்போ காமன் டிஃப்ரென்ஸ் பார்க்கணுன்னா 200 - 150 50, A1, A2, A3, A4. 250 - 200 50, 300 - 250 50. So this forms an arithmetic progression. அப்போ நம்ம எழுதலாம், yes, this list of numbers forms an arithmetic progression. The amount of money in the account every year when rupees 10,000 is deposited at compound interest at 8% per annum. இதில் வந்து நம்ம காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கணும். இப்போ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்க்கு என்ன ஃபார்முலா? காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வந்துட்டு P × 1 + R/100 ஹோல் பவர் n. இப்போ வந்துட்டு இங்கே வந்துட்டு பிரின்சிபல் அமௌண்ட் நம்மளுக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 10,000. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்துட்டு 8%. அப்போ இது ஃபஸ்ட் இயருக்கு நம்ம காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் பார்க்குறோம். ஃபஸ்ட் இயர் வந்துட்டு P × 1 + R/100 ஹோல் பவர் n. இப்போ 10,000 1 + R/ that is 8/100 the whole power n. என்னங்கிறது நம்பர் ஆஃப் இயர்ஸ், அந்த ஃபஸ்ட் இயர்ங்கிறதுனால 1. இப்போ இது வந்துட்டு 10,000 100 × 100 100 + 8/100. இங்கே போட்டிங்கன்னா 10,000 108/100 ஹோல் பவர் 1. இது செகண்ட் இயர் பார்த்தீங்கன்னா 10,000 1 + 8/100 ஹோல் பவர் 2. இது பார்த்தோன்னா 10,000 இது 100 + 100 × 100 + 8 108. அதே தான் இங்கே வரும் 108/100 ஹோல் பவர் 2. இங்கே 1 வந்தது, இங்கே 2. இப்போ தேர்ட் இயர் பாருங்கள் 10,000 × இங்கே வந்துட்டு 3 வரும், தட் இஸ் த டிஃப்ரென்ஸ் 108/100 3. இப்போ ஃபோர்த் இயர் 10,000 108/100 4. இந்த லிஸ்ட் ஆஃப் நம்பர்ஸ் எழுதலாம். 108/100 10,000 108/100 the square 10,000 108/100 cube. இது வந்துட்டு அரித்மெட்டிக் ப்ராக்ரெஷன் இல்லை. நம்ம செகண்ட் செம்மில் பார்த்த மாதிரி ஸ்கொயர் பண்ணிட்டு ஸ்கொயர் க்யூப் பவர் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போணுச்சுன்னா அது வந்துட்டு அரித்மெட்டிக் ப்ராக்ரெஷன் கிடையாது. ஏன்னா இதோட டிஃப்ரென்ஸ் வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு இதோட டிஃப்ரென்ஸும் வந்துட்டு சேமாக வராது.
அதனால் இந்த லிஸ்ட் ஆஃப் நம்பர்ஸ் நோ திஸ் லிஸ்ட் ஆஃப் நம்பர்ஸ் இஸ் நாட் ஃபார்ம் ஏ does not form an arithmetic progression. நம்ம விட்டல் சேனலை வந்துட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட ஃபீட்பேக்கை வந்துட்டு கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. தேங்க்யூ.